ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்தியா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனல் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கேன் 47 rupees ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸை லைவாக நம்ம அன்பாக்சிங் பண்ணி இந்த ஹெட்ஃபோன்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, கால் குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பற்றி இந்த பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம 47 rupees ஹெட்ஃபோன்ஸ் நம்ம அன்பாக்சிங் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து எப்படி வாங்கணும் உங்களுக்கு வந்து தெரியும்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து டீட்டெயிலாக 47 rupees வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் எப்படி வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான வீடியோ இருக்கும். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஷாப் க்ளோஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு நீட்டான பேக்கேஜிங்கில் வந்து எனக்கு டெலிவரி ஆயிருக்கு. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணனே ஒரு பபிள் ட்ராப்பில் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு. ஸோ கைஸ், இதான் நம்மளுக்கு ஹெட்ஃபோன்ஸ் வர பாக்ஸ். பாக்ஸ் நம்மளுக்கு Tiitan பிராண்டிங்கும் S8 என்ற மாடல் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோன்ஸில் இருக்க சில குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணி வேணால் படிச்சுக்கோங்க. அப்புறம் பாக்ஸோட ரெண்டு சைடு நம்மளுக்கு சீரியோ ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் Tiitanோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ஆர்பின்னு பார்க்கும்போது 399 வந்து போட்டிருக்காங்க. ஒரு 400 ரூபாய் ஹெட்ஃபோன் வந்து, ஆனால் நம்ம 50 ரூபாய்க்குள்ளே இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து வாங்கிடணும். ஸோ இப்போ நம்ம வந்து பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணனே ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிம்பிளான பேக்கேஜிங் தான். இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளுக்கு ஹெட்ஃபோன்ஸ். ஸோ பில்ட் குவாலிட்டி பார்க்கும்போது ஃபுல்லி பிளாஸ்டிக் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சீப்பான பிளாஸ்டிக் ஃபீல் வராது, ஒரு நல்ல பிளாஸ்டிக்ல இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோன்ஸோட ஒயர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பைப் டைப் தான் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் பட்டனுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைடட் கேபிள் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு த்ரெட் ஃபினிஷ் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஒயர் வந்து பிஆர் இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் பாடி ஒரு டிசைனாக பாடி வேறு ஒரு டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்மளுக்கு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது. கோல்டு பிளேட்டடாக இருந்தால் நல்லான்னு இருக்கும், ஆனால் சில்வர் பிளேட்டடாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண, டிக்ரீஸ் பண்ண, கால் அட்டன் பண்ண, கட் பண்ண, வீடியோ வந்து ப்ளே பாஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரோல் பட்டனோட பேக் சைடு நம்மளுக்கு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த ஹெட்ஃபோன்ஸ் நான் வேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஒன்று ஃபிட்டும் சரி. கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாக்கிங் போகும் கூட இந்த ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். எந்த வீட்டில் நீங்கள் வந்து கீழே இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து விழுந்துருமே உங்களுக்கு வந்து பயம் வந்து தேவையில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோனோட ஆடியோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10 mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சாங்ஸ்லாம் கேட்டு பார்த்தேன். நல்லா ஒரு பேஸ் சாங் இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மல் சாங்காக இருக்கட்டும், எல்லாமே ஓவராலாக நல்லா இருக்குது சாங்ஸ் வந்து கேட்கறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹெட்ஃபோனோட கால் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கால் பேசுறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம பேசுறது அவங்களுக்கு வந்து தெளிவாக கேட்குது, அவங்க பேச நம்மளுக்கு தெளிவாக புரியுது. ஆனால் அந்த கால் பேசும்போது அந்த ஆடியோ வந்து கார்டுல வந்து குட்டுற மாதிரி இருக்குது அந்த ஆடியோ வந்து. ஸோ இது மட்டும் ஒரு இஷ்யூ வந்து எனக்கு பட்டுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து 47 rupeesக்கு வாங்கினது ரொம்ப ஒட்டனா எனக்கு வந்து தெரியுது. நல்லா ஒரு பிரைடட் கேபிள் மாதிரி குவாலிட்டி இருக்குது. ஆடியோ குவாலிட்டியும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு 250 ரூபாய் ஹெட்ஃபோன்ஸ் வந்து வாங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா இருக்குது, பில்ட் குவாலிட்டிலேருந்து எல்லாமே ஓவராலாக நல்லா இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் எனக்கு பிடிக்காது ஏதாச்சும் சொல்லணும்னா, இந்த வாய்ஸ் இல்லை இந்த பாட்டு கேட்கும் போது கார்டுக்குள்ள எனக்கு சவுண்ட் அப்படியே குட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது. இது மட்டும் தான் ஒரு இஷ்யூ வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து எனக்கு தெரியுது. மற்றபடி ஓவராலாக நல்லாவே இருக்குது. ஸோ கைஸ், இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா 47 rupeesக்கு வந்து ஷாப் க்ளோஸில் வந்து வாங்கின ஒரு ஆஃபரில். ஸோ அந்த ஆஃபரில் நீங்கள் எப்படி 47 rupeesக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து வாங்குறது ஒரு வீடியோ நம்ம டெடிக்கேட்டாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்க்குற மூலமா 47 rupeesக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து 47 rupeesக்கு ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வந்து வாங்கி அந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஹெட்ஃபோன் வந்து பிடிச்சிருக்கு, என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. கூடவே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 47 rupeesக்கு வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கைஸ், என் கருத்தில் மாட்டிருக்க இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் சீக்கிரமாக வந்து வரப்போது. ஸோ மறக்காமல் இது எந்த பிராண்டட் ஹெட்ஃபோன்ஸ் கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து ஏதாச்சும் டவுட்னா கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சா இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குட் பை.